வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்லோட் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட டஃபன் கிளாஸஸ் மேலே நான் எந்த லைனர்ஸும் போட மாட்டேன் அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிளாஸஸ் தான் நீங்களும் வச்சுருக்கீங்க லைனர்ஸ் இல்லாமல்னா எப்படி அந்த கிளாஸஸை க்ளீன் பண்ணுறது, டஃபன் கிளாஸஸை ட்ரேஸ் எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டஃபன் கிளாஸில் ஸ்பில் ஆகிற மாவு, தயிர் இல்லை பால், ஈட்டபிள்ஸ் ஏதாவது ஸ்பில் ஆகி நீங்கள் அதை ஒன் டே நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டாலும் இந்த மாதிரி காஞ்சிடும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆர்டினரி ஸ்க்ரப்பரும் பாத்திரத்தை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுற டிஷ் வாஷரும் தான் யூஸ் பண்ண போகிறேன். சாஃப்ட் ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணுங்கள், அப்போ ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஒரு 1 or 2 minutes நீங்கள் அது மேலே தண்ணியை தெளித்து ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அது க்ளீன் ஆகிடும். இது எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும் நம்மளோட அழுக்கு எல்லாமே. வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜ் டோர் சைட்ஸில் இருக்க டிட்டாச்சபிள் ஷெல்ஃப்ஸ் இல்லை ட்ரேஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். சிங்கை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சிடுறேன். அதை தோலையும் தூக்கி போடாமல் அது உள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1 minute அப்படியே இருக்கட்டும். இது அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜு சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இந்த எக் ட்ரே, நம்ம யூஸ் பண்ணுற ட்ரேஸ், டிட்டாச்சபிள் ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்க்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 2 minutes அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த ட்ரேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட வீடியோ லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1.5 teaspoon கல் உப்பு எடுத்திருக்கேன். இதில் மறுபடியும் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கப்புக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் இந்த சொல்யூஷனில் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு டஃப்பான ஸ்டெயின்ஸ்லாம் கூட ஈஸியாக வந்துடும். ஃப்ராக்ரன்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண உடனேயே. இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த சொல்யூஷனில் ஒரு காட்டன் துணியை நனைச்சிட்டு ஜஸ்ட் இப்படி வைப் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா அழுக்குமே வந்துடும். பாருங்கள், அது லெமனும் உப்பும் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்துடும். க்ளீன் ஆகிடுச்சு. அந்த சொல்யூஷன் வச்சு நான் ஃபுல் ஃப்ரிட்ஜையுமே நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்க அழுக்கையெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை ஃபோல்ட் பண்ணி அந்த கேப்ஸில் விட்டு எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே அந்த டிஷ்யூவோடு அப்படியே வந்துடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தனியாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப கரையாக இருந்ததுனா தான் நீங்கள் அதை கவனித்து துடைக்கணும். டஸ்டெல்லாம் டிஷ்யூ பேப்பரால் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த லெமன் தோலாலேயே ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த இடத்துலேருந்து வர பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும். அது இல்லாமல் கலரும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் பார்க்கும் போது இப்போவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் ஒரு டிஷ்யூவில் இதை தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு நேச்சுரல் ஃப்ரெஷ்னராக இருக்கும். ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் 1 week வரைக்கும் இந்த வாசனை அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, வெறும் லெமன், சால்ட், வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம துடைக்கலாம். இப்போ எல்லா இடமே நான் தொடச்சிட்டேன். பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். 15 days ஒன்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். எல்லா இடமுமே அழுக்கு வந்தாச்சு. லெமனோட வாசனையும் நமக்கு அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பரவி இருக்கும். ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண உடனேயே ஒரு 2 minutes டோரை திறந்து வைங்க. உடனே மூடி வச்சிடாதீங்க. இந்த ட்ரேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் டோர் திறந்தே இருக்கட்டும். ரிமூவ் பண்ண ட்ரேஸ், இந்த டிட்டாச்சபிள் ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த திங்ஸ் அதில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த சின்ன ட்ரே நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் கிச்சன் ஆர்கனைசர்ஸ்ன்ற அப்லோட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இது உள்ளே மட்டும் நான் டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சிறப்பெல்லாம் சிந்தனா வந்து அது உள்ளே இருக்கட்டும் அப்படின்றதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அந்த ட்ரேஸ் யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ண லெமனையும் நான் வந்து ஒரு டிஷ்யூவில் தான் சுற்றி வச்சுருக்கேன். இது எப்படி வந்து லெமனை நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்ற வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பால், தயிர், என்னோடய லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ண உடனேயே ஒரு பாதி லெமனை ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் இந்த மாதிரி அந்த வெண்ட்டுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா அது ஏர் சர்க்குலேட் ஆகும்போது உள்ள வாசனையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மேலே இருக்க ஃப்ரீசர் டோர் எல்லாமே நான் இதே மாதிரியே தொடச்சிட்டேன். எல்லாமே காமிச்சோம்னா டைம் அதிகமாகுன்றதுனால காமிக்கல. இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ.